வியூஎஸ் இந்த வண்டியில் ரன்னிங்கில் இருக்கும் போதே என்ஜின் ஆஃப் ஆகிடுதுங்கிற கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். அது எதனால் ஆச்சு அப்படின்னா இந்த வண்டியில் ஒயரிங் ஹார்னஸ் எரிஞ்சிருந்துருது அப்படின்னோம். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் எங்கே ஒயரிங் ஹார்னஸ் எரிஞ்சிருக்குன்னு. வாங்க. இந்த ஒயரிங் பஞ்சை ஃபாலோ பண்ணால் இது கட்டாயே விழுந்திருக்கு. எதனால் அப்படின்னா பேர்ன் ஆகி ஃபுல்லாகவே. பிறகு இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருத்தே போச்சு. மற்ற ஒயர்லாம் பாருங்கள். ஏன் ஒயரிங் ஹார்னஸ் எரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வண்டியில் ஃபியூஸோடைய ரேட்டிங் ஆம்பியர் ரேட்டை கூடுதலாக போட்டிருந்தாங்க. 3 ஆம்ஸ் போட வேண்டியதில் 20 ஆம்ஸு, 30 ஆம்ஸ் போட வேண்டியதில் 40 ஆம்ஸ்னு போட்டிருந்தாங்க. அதனால தான் அந்த ஒயரிங் எரிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது இப்போது ஏன் வந்து அவ்வளோ ஆம்பியர் ரேட்டை இவங்க அதிகமாக போட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த வண்டியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த கார் ஓனர் நிறைய அக்சசரிஸ்லாம் போட்டிருக்காரு பாருங்கள். இந்த மாதிரி அக்சசரிஸ் போடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரிஜினல் ஒயர் இதுதான். இப்போ இதை டேம்பர் அடிச்சுக்காங்க. அப்போ இந்த ஒரிஜினல் ஒயரிங் ஆம்பியர் ரேட்டை விட நீங்கள் இதுக்கும் சேர்த்து நீங்கள் ஆம்பியர் எடுக்கும் போது இந்த ஒயர் எரிய ஆரம்பிச்சிடும். இந்த வண்டியோட லோடு இருக்கு இல்லையா, ஹெட்லைட்டு, உங்களுக்கு பார்க்கிங் லைட்டு, டெயில் லைட்லாம் இருக்கு இல்லையா, அந்த லோடுக்கு தாண்டி அதே ஒயரிங்கில் இவங்க சில அக்சசரிஸ் போட்டிருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஆம்பியன்ட் லைட்டுக்கான லோடு எல்லாமே வந்து அந்த ஒயரிங்கில் தான் இவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி எடுத்ததுனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபியூஸோடைய ஆம்பியர் ரேட்டை கூடுதலாக பண்ணியிருக்காங்க. அது பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் கரஸ்பாண்டிங் என்ன பண்ணிக்கணும், அந்த ஒயர்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு இவங்க இந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப ஒயரிங்கை ஆட்டோமொபைல் ஸ்டாண்டர்ட் ஒயரிங் போட்டுக்கணும். ஆனால் அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா இப்போ இவங்க அடிஷனலாக போட்ட அந்த அக்சசரிஸுக்கு இவங்க செப்பரேட்டாக ஒயரிங் ஹார்னஸ் போட்டுருக்கணும், ஃபியூஸ் அண்ட் ரிலே போட்டுருக்கணும். ஏற்கனவே ஒயரிங் ஹார்னஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் செஞ்சுருக்கணும். அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான ஒயரிங் ஹார்னஸ் பண்ணும்போது, இந்த மாதிரி அக்சசரிஸ் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் பர்சன்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இதை வேலையெல்லாம் செய்யுங்க. ஜஸ்ட் ஏதோ அக்சசரிஸு ஏதோ ஒன்று சீப்பாக பண்ணி தருவாங்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனையில் போய் நிறுத்திடும். சரியா? ஸோ ஓரளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் ஆஃப் ஐடியா கிடச்சிருக்கும் இது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.